ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். எங்கள் ஊரில் வந்து விநாயகரை நிமர்சனம் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து பெரிய பிரிட்ஜ் இது எங்கள் ஊரில் இருக்கிறது. எல்லோரும் வந்து இங்கே தான் சுவாமியை நிமர்சனம் பண்ணுவாங்க. தண்ணியில் இங்கே தான் போடுவாங்க. ரொம்ப ரொம்ப பெருசு. நான் பின்னாடி காட்டுறேன். அதான் வாட்ரு. சரியான பெருசு. இது எங்கள் விநாயகர் தான் வந்துடுச்சு. இந்த மாதிரி நிறைய விநாயகர் இருக்குது. அது எங்கள் அப்பா ரெட் கலர் டிஷர்ட் பார்த்துருப்பீங்க. எங்கள் தான் அப்பா. இது இந்த பெரிய பெரிய ப்ளேஸு. அது ஆல்ரெடி ஒரு இருக்குது, பார்த்துருப்பீங்க. இது இங்கே ஒரு விநாயகர், இன்னும் 2-3 விநாயகர் இருக்குது. முன்னாடி நிறைய விநாயகர் இருக்குது. அது நீங்கள் பார்க்கணுன்னா இன்னும் அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள். ரொம்ப காற்றடிக்குது கைஸ். சரியான காற்று. மூஞ்சி பாருங்கள், ஃபுல்லாக கலராக போட்டிருக்காங்க. ஃபுல்லாக மூஞ்சி முடி பாருங்கள் எப்படி ஆச்சுன்னு பிசு வச்சு. டிஷர்ட் வந்து எங்களோட சுவாமியோட டிஷர்ட்டு தான். அது நெஞ்சில் பார்த்துருப்பீங்க. அது எங்கள் சுவாமியோட டிஷர்ட்டு தான். நாங்கள் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் அப்படியே அது கிராப் பண்ணி நாங்கள் போட்டிருப்போம். பாருங்கள், ஃபுல்லாக கலர் கழுத்து மேலே, ஆமாம், இங்கே தலை மேலே, ரைட் சைடில் ஃபுல்லாக கலர் கைஸ். அப்படி நாங்கள் போகிறோம். பின்னாடி லைட்டெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கண்ணு தெரியாதுல்ல, போலீஸும் ரொம்ப டைட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்துட்டோம். பெரிய பிரிட்ஜு கைஸ். இது வந்து ரொம்ப பெருசு. ஏதோ கைஸ், எங்கள் விநாயகர் வந்துடுச்சு. இது வச்சு தூக்கிட்டு எங்கள் அந்த சைடு போட போகிறாங்க. அந்த சைடு நிற்க வச்சு இப்போ ரெடி பண்ணிட்டு நாங்கள் சுவாமி மேலே தண்டையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் தூக்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. தூக்குறதுக்கு அதை தூக்குறாங்க கைஸ். செம்மையாக இருக்கும் கைஸ் தூக்குறது மட்டும். ஐயோ, அது பாருங்க கைஸ், எப்படி ஆடுது மட்டும். பயமாக இருக்குது கைஸ். எங்களுக்கு பக்கத்தில் போலீஸ் வேறு இருக்காங்க. எங்கள் பசங்க, அவங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நான் எங்கள் வீடியோ எடுத்துனுக்கிறேன். எங்கள் அப்பா வீடியோ பிடிக்க சொன்னால் அவருக்கு பிடிக்கல. அதனால் நானும் வீடியோ எடுத்துடுறேன். அப்புறமா அந்த விநாயகரை அப்படியே தூக்கி அப்படியே நாங்கள் பின்னாடி வைக்க போகிறோம் கைஸ். இதோ கைஸ், நாங்கள் இப்படி நிற்க வச்சுட்டு அப்புறமா நாங்கள் அப்படியே தூக்கி போட போகிறோம். அது நிற்க மாட்டேங்குது கைஸ். நாங்கள் இப்படி தான், இந்த ஃபோக்கஸில் தான், இப்படி தான் வச்சு நாங்கள் நிற்க வச்சுட்டு சுவாமிக்கு டெங்காய் அடிச்சுட்டு ஊதுபத்தியை விலகரிச்சிட்டு அப்புறமா நாங்கள் வைக்கணும். ஆக்சுவலாக வந்து அது நிற்க மாட்டேங்குது. அதனால் நாங்கள் அப்படியே தூக்கி போனோன்னு ஒரு முடிவு வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். 4 பேர் வந்து பிடிக்கிறதுக்கு அப்படியே உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சத்தியமாக உட்காரவே மாட்டேங்குது கைஸ். அந்த விநாயகரை மட்டும் சத்தியமாக உட்காரவே மாட்டுறாங்க. அவர் நான் கீழே உழுறேன், அப்புறமா கூட நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறார் அவர்.